அரசியல் கட்சிகள்னாலே அதில் வந்து வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும். அப்படி இருக்கும்போது வழக்கறிஞர்கள் வந்து கண்டிப்பாக எல்லா அரசியல் கட்சிகளும் இருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த பொதுமக்களுக்காக சில வழக்கறிஞர்கள் வந்து அவங்களாம் முன் வந்து சில வழக்குகளை வந்து பொதுமக்களுக்காக அரசாங்கத்து மேலே வழக்கு தொடர்ந்து அதை வாதாடி பொதுமக்களுக்காக நிற்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தம்பி நெல்சன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் தம்பி வந்து சீமான் அவர்களை பற்றி குறை சொல்கிறது மட்டுமே ஒரு வேலையாக வச்சுருந்தார். தேர்தலில் அப்போ கூட அந்த அபிடவிட் பண்டை வந்து வெளியில் எடுத்து சீமான் அவர்கள் அங்கே இடம் வாங்கியிருக்காங்க, அங்கே நிலம் வச்சுருக்காங்க, கைவிலி அக்கா வந்து அவ்வளோ சொத்து வச்சுருக்காங்கன்னு எல்லாம் போட்டு இவர் மக்களுக்கு வச்சார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, நான் அவர் மேலே அவதூறெல்லாம் பரப்பலை, அவர் தப்பாவெல்லாம் பேசலை, அவர் குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசலை. என்ன காரணம் அப்படின்னா, சீமான் அவர்களை வந்து அவதூறாக யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க மேலெல்லாம் இப்போ வழக்கு தொடுக்கிறதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த நெல்சன் தம்பிக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வழக்கறிஞர் தானே, வக்கீலுக்கு தானே படிச்சிருக்கீங்க, பொதுமக்களுக்காக ஏதாவது ஒரு பொதுநல வழக்கு நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அதை கூட விட்டுருங்க. இப்போ கூட சமீபத்தில் தேனி வருஷ நாட்டில் வந்து அங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட 10 நாளாக போராடிட்டு இருக்காங்க. அங்கேயும் நாம் தமிழர் கட்சி தான் போய் முன்னாடி நிற்கிது. அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் பாசறை தான் அந்த வழக்கை தொடர்த்து இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து 10 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் போராட்டத்தில் இருக்காங்க. எதுக்காகனா அவங்க வாழ்வாதாரம் சுத்தமாக போகுது. அவங்க அங்கே இருக்கிற குடியுரிமையை வந்து அவங்க டோட்டலாக அவங்க வெளியேற்றுறாங்க. சொந்த நிலத்தில் சொந்த இடத்துல அவங்களால குடியிருக்க முடியல. யாரோ சில அதிகாரிகள் தவறாக கணக்கு கொடுத்ததுனால அந்த மலைவாழ் மக்கள் வந்து குறைந்த அளவில் இருக்கிறாங்க, அதனால் அவங்களை வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த இந்த தமிழக அரசாங்கம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏன் நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு பொதுமக்களுக்காக உழைக்கிற நீங்கள் பொதுமக்களுக்காக நீங்கள் ஏன் அந்த கேஸை போடலை, ஏன் வாதாடலை? அதை விட்டுட்டு சீமான் பின்னாடியே எதுக்காக நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க? இப்போது நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்படி ஒரு வழக்கு தொடுத்தோன்னே நான் அப்படிலாம் பண்ணலை, நான் இப்படிலாம் பண்ணலை, நான் எதிர்த்தெல்லாம் பேசலை அப்படின்னு பதறீங்க. ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, பொதுமக்களுக்காக போராடினீங்கன்னா உங்களுடைய போராட்டம் பொதுமக்களுக்காக மட்டும்தான் இருக்கணும், உங்களுடைய பொது நலத்துக்காக இருக்கவே கூடாது.